Hello everyone, welcome to CADD Nest. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா கோஆர்டினேட் சிஸ்டம் AutoCAD. நம்ம ஃபஸ்ட்டு வந்து AutoCAD 2021 ட்ராயிங் டூல்ஸ் மாடிஃபைட் டூல்ஸ் அந்த வீடியோவில் போட்டிருந்தோம். அதெல்லாம் பார்க்கறதாக்கா பார்த்துட்டு வாங்க. கண்ட்ரோல் கீஸ் AutoCAD கண்ட்ரோல் கீஸ் என்னென்ன இருக்குது, ஃபங்க்ஷன் கீஸ் என்னென்ன இருக்குன்றதால தமிழில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணின்னு வித் எக்ஸாம்பிளோட அந்த லிங்க்கெல்லாம் நான் வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு AutoCADல இது நம்மளுக்கு ரொம்ப மெயின். கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்னன்னாக்கா, இப்போ நம்ம வந்து ஒரு டிராயிங்கு ட்ரா பண்ணும்போது அது பாயிண்ட் வேல்யூ இருக்குது தெரியுமா, அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து டைரெக்ஷன் சூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு லைனை ஒன்று ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த லைன் ட்ரா பண்ணி ஒரு நிமிஷம். இப்போ நான் இங்கே ஒரு லைன் இருக்குது. இந்த லைன்லேருந்து இப்போ நான் டைரெக்ஷன் சூஸ் பண்ணி அந்த டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும். அதே நான் வந்துட்டு கோஆர்டினேட் சிஸ்டமில் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, எனக்கு அதாவது டைமென்ஷன்ஸ் தெரிஞ்சாக்கா போதும், ஆங்கிள் ஆட்டோமேட்டிக்காக அதே எடுத்துக்கும் நம்ம பாயிண்ட்டு. அதுதான் கோஆர்டினேட் சிஸ்டம்னு நான் சொல்லுவோம். அதில் வந்துட்டு நம்மளுக்கு 3 டைப்பாக டிவைட் ஆகிருக்கு. அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம், ரிலவெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம், போலார் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகேங்க. அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு என்னென்னாக்கா, இப்போது அது பாயிண்ட் வந்து ஸ்டார்டிங் வித் 0 எண்ட் வித் அது டைமென்ஷன் வேல்யூ இருக்கணும். அந்த மாதிரி இப்போ அதில் நம்ம சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் இங்கே எல் ஷேப் ஒன்று ட்ரா பண்ணி வச்சிருக்கேன் கலரில். அதை நம்ம இப்போ யூஸ் பண்ணணும் ட்ரா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அப்சல்யூட்டில் இப்போ நான் ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கின்னு இப்போ நான் ஆக்சிஸ் பாயிண்ட் எதுவுமே சூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் இப்போ 0,0 அண்ட் டைப் பண்ணிட்டேன். என்டர் கொடுத்துட்ட உடனே இங்கே பார்த்தீங்களா அந்த ஆக்சிஸ் பிளேனுக்கு அது வந்துருச்சு. நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து அந்த எல்லோ லைன் இருக்கே, அந்த எல்லோ லைன் எனக்கு வேணுமாச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அது டைமென்ஷன் 8 mm கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் 8 ஓகே காமா எண்ட் வேல்யூ வந்து எனக்கு எண்ட் 0. ஓகேங்களா? அதனால 0 கொடுத்துறேன். எங்கே ஸ்டாப் ஆகணும், 8 கிட்ட 8 டைமென்ஷன் லென்த் வந்த உடனே எனக்கு அது ஸ்டாப் ஆகிடணும். அதனால 0 அண்ட் கொடுத்துட்டு என்டர். பார்த்தீங்களா, நான் இப்போது டைரெக்ஷன் எங்கே இருந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக அது வந்தது. இப்போ நான் பாருங்கள் கீழே வைக்கிறேன். இப்போ ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லையா, அது 3 mm இருக்குது. அந்த டைமென்ஷன்ஸ் எனக்கு தெரியுது. அதனால இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்துட்டு எல்லோ லைன் ஸ்டாண்டாக வந்துட்டு இப்போ A to Bன்னு நினச்சிக்கோங்க. இப்போ பி லைன் இருக்கு இல்லையா, அது பிலேருந்து இப்போ நான் சி ட்ராப் பண்ணுறதா இருந்தாக்கா எனக்கு வந்து இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எனக்கு வந்து 8 கிட்ட தானே இருந்துச்சு. 8 கிட்ட ஸ்டார்ட் ஆகி அண்ட் தென் அதர் டைமென்ஷன் வந்து 3 mm காமா 3 அண்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்த உடனே பாருங்கள் நம்மளுக்கு அந்த டைரெக்ஷன் ட்ரா ஆகிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், க்ரீன் கலர் லைன் இருக்கு இல்லையா, எனக்கு அந்த டைமென்ஷன்ஸ் வேணுமாச்சு. ஸோ தட் இப்போ சி கிட்டேருந்து டிலேருந்து டைமென்ஷன்ஸ் வந்து 5 mm கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸ்டார்டிங் வந்து 3.3 அண்ட் கொடுத்து காமா கொடுத்த உடனே இண்டோர் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ எனக்கு வந்து டைமென்ஷன்ஸ் இப்போ எனக்கு வேணுமா இருக்குது. அந்த டைமென்ஷன்ஸ் நான் இப்போ கொடுக்குறேன் 5ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? கொடுத்துட்டு அந்த எனக்கு அந்த டைமென்ஷன் ட்ரா ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நான் அப்புறம் வந்து எல்லோ கலர் லைன் இருக்கு இல்லையா, எனக்கு அந்த எல்லோ கலர் லைன் வேணுமாச்சு. இப்போ நான் லைன் கீழே வச்சுக்கணும். இப்போ எனக்கு அந்த ட்ரா பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த டைமென்ஷன்ஸ் வந்து 5 இங்கே இருக்குங்க, 5 இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது இங்கே இருக்குது பாருங்கள். இது இருக்குது ஹைட் எல்லோ கலர் 5 ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டார்டிங் பாயிண்ட் இது வந்து 3, இப்போ எண்டாயிருந்து இங்கே 3 தானே. ஸோ தட் நான் என்ன பண்ண போகிறேன் 3. இப்போ ஓவரால் டைமென்ஷன்ஸ் பார்க்கணும். இப்போ ஓவரால் டைமென்ஷன்ஸ் வந்துட்டு இங்கே 3 + 5 8 இல்லையா ஓவரால் டைமென்ஷன்ஸ். அதில் நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் 3 காமா அண்ட் தென் இப்போ எனக்கு அந்த டைமென்ஷன்ஸ் வந்து எவ்வளோ வந்துட்டு இப்போ நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? எனக்கு இப்போ அந்த லைன் ட்ரா ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு டைரெக்ஷன்ஸ் வந்துட்டு எனக்கு இப்போ இந்த பக்கம் வேணுமாச்சு. நான் டைரெக்ஷன் இந்த பக்கம் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு வந்து இப்போ இது 3 mm இருக்குது இந்த லைன் இல்லையா, இங்கே வந்து எனக்கு 3 mm இருக்குது. ஸோ தட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் 3 ஸ்டார்டிங் பாயிண்ட் 3 ஓகே சாரி ஸ்டார்டிங் பாயிண்ட் 3 காமா 8 எண்ட் வேல்யூ எண்ட் கொடுத்துட்ட உடனே எனக்கு இப்போ லைன் ட்ரா ஆகிட்டு பாருங்களேன். இப்போ டைரெக்ஷன்ஸ் இப்படி இருந்தது. நெக்ஸ்ட் இப்போ எனக்கு வந்து எண்ட் ஆகணுமாச்சு. இங்கே எண்ட் ஆகிறதுக்கு பாயிண்ட் வந்துட்டு நான் இப்போ ஆங்கிள் இப்படி வச்சுக்கிறேன். எண்டுக்கு வந்துட்டு எனக்கு 0,8 கொடுத்த உடனே
என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு இங்கே லைன் ஜாயின் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது கோஆர்டினேட் சிஸ்டம். நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் 0,0 ஸ்டார்டிங் பாயிண்ட் 0,0 கொடுத்து அதே டைரக்ஷன் வந்து 8 கொடுத்த உடனே எனக்கு இங்கே ஸ்டாப் ஆகணும் 0. நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கேருந்து எனக்கு லைன் ஸ்டார்ட் ஆகணும் ஆயிடுச்சு. இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணேன் 8 கொடுத்தேன். 8லேருந்து டைரக்ஷன் 3 mm 3. நெக்ஸ்ட் ஆச்சா, இப்போ எனக்கு வந்து இந்த லைன் வேணுமாச்சு. அப்புறம் என்ன பண்ணேன் 3 கிட்ட ஸ்டார்ட் பண்ணி 3,5 கொடுத்தோன்னே எனக்கு இந்த டைரக்ஷன் வந்துச்சு. அப்புறம் எல்லோ லைன் வந்து இப்போ 5 ஸ்டார்ட் பண்ணி 5,5 கொடுத்தோடனே எனக்கு இந்த டைரக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் வந்துட்டு நமக்கு இந்த டைரக்ஷன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம 3,8 கொடுத்தோடனே இப்போ ஓவரால் டைமென்ஷன் 5, இதில் 5 மைனஸ் ஆயிடுச்சு 3 இருக்குங்களா 3 அண்ட் தென் கீழே வந்துட்டு அட்டாச் ஆகிறதுக்கு 0,0 எனக்கு இந்த டைரக்ஷன் சூஸ் ஆயிடுச்சு. இது வந்து அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகேங்களா, அப்புறம் இது நம்ம ட்ரா பண்ணும்போது வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஆங்குலர் இருக்கிறதுல ஆங்குலர் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னாக்கா நம்ம டேப் ப்ரெஸ் பண்ணுவோம் அது ஆங்குலருக்கு அது சூஸ் ஆகிடும். அதனால வந்துட்டு நம்ம அது ஸ்பெசிஃபை ஆஃப் பண்ணி இருக்கணும் அந்த கமாண்ட் வந்துட்டு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ரிலவெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டமில் வந்துட்டு ஒரு ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டமில் நம்ம ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸை ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகேங்களா, இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் ஒன்று ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து 0,0 என்டர் ஸ்பெசிஃபை ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து ஒரு 5 mm இந்த பாக்ஸ் நான் ரெக்டாங்கிள் ஒரு ஒன்று ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ என் டைரக்ஷன் வந்து 5,0 என்டர் எனக்கு இது இல்லை விடுத்து வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் லென்த்துக்கு வந்துட்டு எனக்கு 5 தான் வேணும் வந்துச்சு. 5,5 என்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ க்ளோஸ் ஆகிறதுக்கு 5,5 என்டர். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ எனக்கு எண்ட் ஆகணும் ஆயிடுச்சு. ஸோ தட் 0,0 என்டர் எனக்கு பார்த்தீங்களா ஜாயின் ஆகிடுச்சு ரெக்டாங்கிள். இப்போ வந்து நம்ம அப்சல்யூட் பார்த்தாச்சு. அப்சல்யூட்ல வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் 0,0 அண்ட் தென் நெக்ஸ்ட் அது டைமென்ஷன்ஸ் என்ன இருக்குதோ அந்த லென்த்தை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி எண்டு பாயிண்ட் 0 கொடுக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் டைரக்ஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணும்போது அது நம்ம எண்டு பாயிண்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த எண்டு பாயிண்ட்லேருந்து நெக்ஸ்ட் டைரக்ஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நான் லென்த் எடுத்துன்னு லென்த்லேருந்து எண்டு பண்ணிட்டோன்னே நெக்ஸ்ட் அந்த லென்த் எடுத்துக்கின்னு அப்புறம் ஹைட் கொடுத்தேன். இப்போது இங்கே லென்த் இருக்குது இல்லையா, இந்த லென்த்துலேருந்து நான் எண்டு பண்ணிட்டேன். அப்புறம் இது லென்த் எவ்வளோ ஆயிடுச்சு 8லேருந்து ஹைட்டு மென்ஷன் பண்ணேன். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போது இந்த ஹைட்டு இங்கே எண்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் இந்த ஹைட்லேருந்து இந்த விட்த்தை நான் ஸ்பெசிஃபை பண்ணேன். அந்த மாதிரி தான் நம்ம அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டமில் வருது. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இதே டயக்ராமில் வந்து ரிலவெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டமில் பார்க்கலாம். ரிலவெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டமில் என்னதுனாக்கா நான் அட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அட் யூஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ இருக்குது ஜெட் ஆக்சிஸ் எவ்வளோ இருக்குதுன்றதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும் கோஆர்டினேட் சிஸ்டமில். இப்போ வந்து நான் ஒரு லைன் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அது சேமே தான் ஸ்டார்டிங் வித் அட் யூஸ் பண்ணுற போகிறோம். ஓகேங்களா, லைன் ஆப்ஷன் எடுத்துக்கணுன்னு என்டர் கொடுத்துறேன். இப்போ எனக்கு ஸ்பெசிஃபை பாயிண்ட் வந்து 0,0 என்டர் எனக்கு லைன் ஸ்பெசிஃபை ஆகிடுச்சு. இப்போ ரிலவெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேங்களா, இப்போ அட் ஸ்பெசிஃபை பண்ண உடனே Shift 2 ப்ரெஸ் பண்ண நம்மளுக்கு அட் வருது. இப்போ நம்ம வந்து எனக்கு பாருங்க இப்போ ஆக்சிஸ் லைன் வந்துருச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து Shift 2 ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு அட் வந்துடுது. இப்போ எனக்கு நெக்ஸ்ட் டைரக்ஷன்ஸ் எனக்கு என்ன இருக்குது 8 இல்லையா, நான் இப்போ என்ன பண்ணுறேன் 8,0 எண்ட் பாயிண்ட் என்டர் நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் ப்ளூ கலர் லைன் எனக்கு 3 mm வேணுமாச்சு. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன் Shift அட் ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட் எனக்கு வேணுமா இருக்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்போ எனக்கு வந்து 8,0 ஆயிடுச்சு இல்லை. இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து ரிலவெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டமில் அட் ஸ்பெசிஃபை பண்ணிட்ட உடனே 0,3 என்டர் எனக்கு அப்போ டைரக்ஷன்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி இப்போ வந்துட்டு டி டைரக்ஷன்ஸ் எனக்கு வேணுமாச்சு. ஸோ தட் இப்போ எனக்கு அந்த க்ரீன் கலர் லைன் இருக்குது இல்லை, அந்த க்ரீன் கலர் லைன் வேணுமாச்சு. நான் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி அட் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு இப்போ -5,0 ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுக்குறேன். எனக்கு அந்த டைரக்ஷன்ஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட் எல்லோ கலர் லைன் ஸ்பெசிஃபை ஆகுதுல்ல, அதுக்கு நான் Shift 2 ப்ரெஸ் பண்ணி 0,5 என்டர். நெக்ஸ்ட் அந்த லைன்ஸ் வந்துட்டு ட்ரா ஆயிடுச்சு. இப்போ வந்து அட்டாச் லைன் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் Shift 2 அப்புறம் ப்ரெஸ் பண்ணி -3,0
பாருங்க 3 ஸ்பெசிஃபை ஆயிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது 0,0 என்டர் ஸ்பெசிஃபை பண்ண உடனே நமக்கு அட்டாச் ஆயிடுச்சு அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம். நெக்ஸ்ட் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ண உடனே கமெண்ட் ரிலீஃப் ஆயிடுது. இதுதான் ரிலவெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் இப்போ ட்ரா பண்ணுறது அது யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ரிலவெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் டெஃபினேஷன்ஸ் என்னன்னாக்கா அது எதுக்கு நம்ம யூஸ் ரிலவெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நம்ம வச்சு அது ரிவர்ஸ் டைரக்ஷன்ஸில் நம்ம வந்து ரிலவென்சி அதே யூஸ் பண்ணிட்டு நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் இப்போ நம்ம வந்து போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ண போகிறோம். போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து இதில் நம்ம வந்து டிகிரி கொடுக்க போகிறோம். டிகிரி வந்து நமக்கு இதில் வந்து நமக்கு மெயின் என்ன தெரிஞ்சிருக்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலனா கூட ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இது கொஞ்சம் நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ரிலவெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டமில் பார்த்தாச்சு. இப்போ போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து லைன் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். லைன் ஸ்பெசிஃபை பண்ணிக்கின்னு என்டர் கொடுத்த உடனே ஆல்மோஸ்ட் நம்ம AutoCADல யூஸ் பண்ணும்போது ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம கமெண்ட்ஸ் வந்து மனசில் பதியும். இப்போ ரிலவெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டமில் வந்து நம்ம யூஸ் பண்ண மாதிரி நம்ம வந்துட்டு போலார் கோஆர்டினேட் சிஸ்டமில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண மாதிரி இப்போ நம்ம இதில் வந்து @ யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் எக்ஸ்டர் தென் இதில் வந்து கிரேட்டர் தென் சைன் யூஸ் பண்ண போகிறோம். கிரேட்டர் தென் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்துட்டு 0 to 90 டிகிரி, செகண்ட் குவாட்ரண்ட் 90 to 180, தேர்ட் குவாட்ரண்ட் 180 to 270, ஃபோர்த் குவாட்ரண்ட் 270 to 360. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஒரு லைன் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். எல்லா எண்ணு கொடுத்துட்ட உடனே என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இப்போ நான் ஆல்ரெடி இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எக்ஸ் கோஆர்டினேட் சிஸ்டம், y ஆக்சிஸ் வந்துட்டு நம்ம 0,0 தான் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ரிலவெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படி பண்ண போகிறோம் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் மாதிரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைன் கமெண்ட் எடுத்துக்கணும். இப்போ நம்ம 0,0 ஸ்பெசிஃபை பண்ணி என்டர் கொடுத்துட்டோம். என்டர் கொடுத்துட்டோடனே நம்மளுக்கு ஆக்சிஸ் 0.3 டைரக்ஷன்ஸ் ஜாயின் ஆகிருக்கு. இப்போ நான் ஆங்கிள் ரிமூவ் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள் இப்போ கோஆர்டினேட் சிஸ்டம். சரிங்களா, இப்போ நான் வந்து இப்போ ஆங்கிள் ஆன் பண்ணிக்கிறேன் ஃபார் தட். ஓகேங்களா, இப்போ ஆன் பண்ணிக்க நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு டயக்ராம் தெரிஞ்சு இண்டிகேட் ஆகுதுங்க இல்லையா? ஓகே, தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதை மூவ் பண்ணிக்கிறேன். இது ஆல் செலக்ட் பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு இங்கே மூவ் ஆப்ஷன் இருக்குது. நம்ம கமெண்ட்ஸில் வந்து எல்லா மூவ் ஆப்ஷன் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு பார்த்தோம். நம்ம அதெல்லாம் கொஞ்சம் தெரியலனாக்கா அது ஒரு வாட்டி வீடியோவில் செக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிக்கின்னு எல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு எனக்கு ஓகே இப்போ நான் லைன் என்ற ஒரு கமெண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு நிமிஷம். எல்லா என்ட்ரு ஸ்பெசிஃபை பண்ண உடனே எனக்கு லைன் இண்டிகேட் ஆகுது. என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு போலார் கோஆர்டினேட் சிஸ்டமில் நான் ஏ இண்டிகேட் பண்ணும்போது நம்ம வந்து கிரேட்டர் தென் சைன் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, காமா பதில் கிரேட்டர் தென் 0 ஷிஃப்ட் கிரேட்டர் தென். இப்போ எனக்கு வந்து டிகிரி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் சொன்னேன் இல்லை. இப்போ எனக்கு வந்து 0 ஃப்ளாட் இருக்கிறதுனால எனக்கு 0 ஸ்பெசிஃபை பண்ண உடனே என்டர் கொடுத்த உடனே எனக்கு டிகிரி வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ நான் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து @ யூஸ் பண்ணுறேன். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி 2 ப்ரெஸ் பண்ண உடனே நம்மளுக்கு @ வருது. அப்புறமா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு 5 @ யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் கிரேட்டர் தென் எவ்வளோ டிகிரி எனக்கு கேட்குது. எனக்கு வந்து இப்போ நான் இப்போ நான் வந்து A to 0 டிகிரி நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். 0 கொடுத்த உடனே என்டர் ஸ்பெசிஃபை பண்ண உடனே எனக்கு @ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்துட்டு மேலே இருக்கிறதுக்கு சூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு இப்போ நான் ஷிஃப்ட் 2 ப்ரெஸ் பண்ணிட்ட உடனே எனக்கு @ வந்துடுச்சு. இப்போ எனக்கு வந்து மேலே 3 வேணுமா இருக்கிறது. 3 @ கொடுத்துட்ட உடனே 3 கிரேட்டர் தென் சைன். அண்ட் தென் இப்போ எனக்கு ஆங்கிள் இப்போ நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். எனக்கு எந்த ஆங்கிளில் எனக்கு 3 வேணுமாச்சு 90 டிகிரி. அது ஸ்ட்ரைட்டாக தானே இருக்குது. அதனால நான் 90 டிகிரின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். 90 டிகிரி ஸ்பெசிஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் டி போர்ஷன் ட்ரா பண்ணுறேன். அதாவது க்ரீன் கலர் இருக்குது. அது வந்துட்டு நான் வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி 2 ப்ரெஸ் பண்ணோம் நமக்கு @ வருது. அதற்கு டைமென்ஷன் என்ன இருக்குது 5 கொடுத்துட்ட உடனே அது என்ன இப்போ வந்துட்டு கிரேட்டர் தென் சிம்பிள் பண்ண உடனே அது எந்த குவாட்ரண்ட் வருது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வருது செகண்ட் குவாட்ரண்ட் வருது. அது வந்துட்டு இப்போ நம்மளுக்கு அது செகண்ட் குவாட்ரண்ட் வருது. செகண்ட் குவாட்ரண்ட்க்கு சரிதான் 180 ஸ்பெசிஃபை பண்ணிட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ எனக்கு வந்து என்டர் கொடுத்தோன்னே எனக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பிங்க் கலர் லைன் இருக்கலாம். அந்த லைன் வேணுமா இருக்குது. அது டைரக்ஷன் வந்துட்டு இருக்குது 3 mm இருக்குது. ஸோ தட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் @ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது சேம் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ண 2 ப்ரெஸ் பண்ண உடனே @ நம்மளுக்கு வந்துடுது. அதற்கு டைமென்ஷன் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். அண்ட் தென் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு கிரேட்டர் தென் சைன் போட்டோன்னே அது எந்த குவாட்ரண்ட்டில் வருதுன்றதை பார்க்கணும். எனக்கு வந்து இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் வருது. செகண்ட் குவாட்ரண்ட் இது வந்துட்டு 180 டிகிரி இருக்குது. 180 டிகிரி ஸ்பெசிஃபை பண்ணிட்ட உடனே
என்டர் ஸ்பெசிஃபை பண்ணோடனே நம்மளுக்கு ஆடுது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்துட்டு நம்ம இப்போ என்டர் கொடுத்தோடனே எனக்கு அந்த கோஆர்டினேட் வந்துச்சு. இப்போ என்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணேன் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்ட உடனே நம்மளுக்கு இப்போ 8 அட்டாச் ஆகிறதுக்கு 8 கிரேட்டர் தென் கொடுத்துட்டோட 270 கொடுத்துட்ட உடனே எனக்கு இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணுற உடனே நம்மளுக்கு அந்த கோஆர்டினேட்க்கு ஜாயின் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதே மாதிரி தான் அப்சல்யூட் கோஆர்டினேட் அண்ட் போலார் சிஸ்டம்ல நம்ம ட்ரா பண்ணுறது. அடுத்தது வந்துட்டு நம்ம இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு டயக்ராம்ஸாக நம்ம இண்டிகேட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு எனக்கு ட்ரா டூல்ஸ், மாடிஃபை டூல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம கோஆர்டினேட்ஸில் வந்துட்டு அப்சல்யூட்ல ரிலேவெண்ட் போலாரில் எப்படி கோஆர்டினேட்ஸ் பண்ணுறதுன்னு டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு டைமென்ஷன்ஸாக பண்ண போகிறோம். கியர் எப்படி பண்ணுறது, 3D மாடல்ஸ், டிராஃப்டிங், அனோட்டேஷன்ஸ் எல்லாம் ஒன்று நான் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.